Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Qala Allah ta'ala ba'da a'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Inna salata tanha 'anil fahsya'i wal munkar. Sadaqallahul azim. Wa qala nabiyina alaihi salatu wassalam, awwalu ma yuhasabu bihil abdu min amalihi yawmal qiyamati as-salah. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எங்களுக்கு ஒரு மகத்தான ஒரு மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்தான். அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் குறிப்பாக இந்த ரமலான் மாதத்தை அடைந்து அமல்கள் செய்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு அமைத்து தந்திருக்கிறார். ரமலான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும். ஒவ்வொரு ரமலானினூடாகவும் அல்லாஹ் எங்களிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எங்களுடைய இபாதத்தில், எங்களுடைய ஈமானியாத்தில், எங்களுடைய அகலாக்கில், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் அனைத்திலையும் எங்களில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக வல்லவன் அல்லாஹ் நமக்கு அவ்வப்போது தரக்கூடிய சந்தர்ப்பங்களில் ஒன்றுதான் இந்த ரமலானுடைய சந்தர்ப்பம். அருமையானவர்களே, எங்களுக்கு தெரியும், அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய கடமைகளில் மிக முக்கியமான, எக்காரணம் கொண்டும் அதை விட முடியாத, அல்லாஹ்விடத்தில் எக்காரணமும் சொல்ல முடியாத ஒரு முக்கியமான இபாதத்து தான் எங்களுடைய தொழுகை. அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடியது. இந்த தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு கொண்டு வந்து தந்தார்கள்? இந்த தொழுகையின் மூலமாக, தொழுகையுடைய நோக்கமே அந்த தொழுகையில் இருந்து அல்லாஹுடைய உதவியை பெறக்கூடிய மனிதர்களாக நாம் மாற வேண்டும் என்பதுதான் தொழுகையின் பிரதான நோக்கங்களில் ஒரு நோக்காக இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. அதிலும் மிக முக்கியமான தொழுகைகள் தான் நாம் அன்றாடம் நிறைவேற்றக்கூடிய ஐங்கால தொழுகைகள். அருமையானவர்களே, ஃபஜ்ர் முதல் இஷா வரை ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் சென்ற ரமலானுக்கும் இந்த ரமலானுக்கும் இடைப்பட்ட இந்த காலகட்டத்தில் 5 நேர தொழுகையில் என்னுடைய நிலைப்பாடு எப்படி அமைந்திருக்கிறது? நான் ஃபஜ்ர் தொழுகையை நேரத்துக்கு எழுந்து தொழுதிருக்கிறேனா? லுஹர் தொழுகையை நேரத்துக்கு தொழுதிருக்கிறேனா? அசர், மக்ரிப், இஷா போன்ற தொழுகைகளை நேரத்துக்கு தொழுதிருக்கிறேனா? அவ்வல் ஜமாத்தோடு தொழுகிறேனா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கப்பட்டது, தொழுகைகளில் ஆக சிறந்தது எது? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸலாத்து ஃபி அவ்வலி வக்திஹா, அதனுடைய ஆரம்பத்தில் தொழுவது. அருமையானவர்களே, தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு இபாதத் என்பது நாம் அனைவரும் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த தொழுகையை எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக, எங்களுடைய அனைத்து காரியங்களையும் தொழுகையின் மூலம் அல்லாஹ்விடத்தில் உதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய தொழுகைகளாக எங்களுடைய தொழுகைகளை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இதைத்தான் அருமை சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயிற்றுவித்தார். தொழுகையின் மூலம் எங்களுடைய வாழ்க்கை எப்படி மாற்றிக்கொள்வது? அருமையானவர்களே, இன்று கவலையான விடயம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய சமூகத்தில், இஸ்லாமிய சமூகத்தில் தொழுகையை அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக தந்திருந்தும் மஸ்ஜிதுகளில் நாம் பார்க்கிறோம், ரமலானுடைய காலம் அல்லாத காலங்களில், ஏனைய வக்துகளுக்கு, ஏனைய நாட்களில், ஏனைய நேரங்களில் அந்த தொழுகைக்கு வரக்கூடிய அந்த விகிதாசாரத்தை பார்க்கும் பொழுது மிக மிக குறைந்த அளவாகவே இருக்கிறது. வளமையாக வரக்கூடியவர்களுக்கு மாத்திரம்தான் தொழுகை கடமை என்பது போல் நாம் நினைத்திருக்கிறோம். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தினருக்கு காலை நேரத்தில் பரக்கத்து செய்வாயாக. காலை நேரம் என்பது ஃபஜ்ருடைய தொழுகை முதல் ஆரம்பிக்கிறது. நிறைய ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம். ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் பஜாருக்கு செல்லக்கூடியவருடைய நிலைமையை, ஃபஜ்ர் தொழாமல் பஜாருக்கு செல்லக்கூடியவருடைய நிலைமையையும், அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடிய இந்த பாக்கியங்கள்,
தொழுகையை நிலைநாட்டாமல் தொழாமல் பஜாருக்கு செல்லக்கூடியவருடைய அந்த நிலைமையையும் நாம் பார்க்கிறோம். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்கள், தொழுகையை நிறைவேற்றிவிட்டு செல்பவர் ஈமானோடு செல்லுகிறார், தொழுகையை நிறைவேற்றாமல் செல்பவர் அவர் சைத்தானிய குணத்தோடு செல்கிறார். அருமையானவர்களே, எனவே எங்களுடைய தொழுகை எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். எனவே அந்த தொழுகையை எங்களுடைய இந்த ரமலானில் நாம் எங்களை நாங்கள் பயிற்றுவித்துக் கொள்ள வேண்டும். எல்லோரும் எழும்புகிறோம், சஹர் செய்கிறோம், ஃபஜ்ர் தொழுகைக்காக செல்கிறோம், அதே போன்று துஹர் தொழுகைக்கு செல்கிறோம். ஏன்? ரமலானுடைய காலம். ரமலானுடைய காலத்தில் தொழுகைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ரமலான் முடிந்ததற்கு பின்னால் அது எங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். ரமலானுடைய காலத்தில் ஃபஜ்ர் தொழுகை ஜமாத்தோடு தொழுவோம், லுஹர் தொழுகை, அஸ்ர் தொழுகை, மக்ரிப், இஷா போன்ற தொழுகைகளை ஜமாத்தோடு தொழுவதோடு மாத்திரம் நின்று விடாமல், அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். அந்த தொழுகை முடிந்ததற்கு, ரமலான் முடிந்ததற்கு பின்னாலும் அந்த தொழுகையை விடாமல் தொழக்கூடியவர்களாக நான் மாற வேண்டும். என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பங்கள் மாறவும். அல்லாஹு தஆலா குர்ஆன் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்ட மக்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரக நெருப்பில் இருந்து பாதுகாப்பதற்கு அல்லாஹ் எங்களுக்கு தந்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த தொழுகை. ரமலானுடைய காலத்தில் கொடுக்கக்கூடிய தொழுகைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ஏனைய நாட்களில் கொடுக்கிறோமா இல்லையா என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் எங்களை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். எனவே அருமையானவர்களே, தொழுகை மிக முக்கியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா கியாமத்துடைய நாளில் அமல்களுடைய விடயத்தில் முதல் அல்லாஹ் எங்களிடத்தில் கேட்பது தொழுகையை பற்றி. அந்த தொழுகை சீராக இருந்தால் எங்களுடைய அனைத்து காரியங்களும் சீராக இருக்கும். தொழுகை சீர்கட்டிருந்தால் நேரத்துக்கு தொழாமல் தொழுகையில் பொடுபோக்கு செய்தவராக, தொழுகையை அலட்சியம் செய்யக்கூடியவர்களாக உலகத்தில் வாழ்ந்திருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மறுமை நாளில் எங்களுடைய நிலைமை மிக பயங்கரமாக இருக்கும் என்பதை குர்ஆனும் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸும் எங்களுக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறது. எனவே நாம் எல்லோரும் இபாது ரமலான் கிடையாது, இபாது ரஹ்மான். இபாது ரமலான் என்று ரமலானில் மாத்திரம் இபாது செய்துவிட்டு ரமலானுக்கு பின்னால் சும்மா இருந்து விடாமல், இபாதுர் ரஹ்மான் ரமலானில் நாம் எடுக்கக்கூடிய பயிற்சி குறிப்பாக ஐங்கால தொழுகைகளை பேணுதலாக பக்குவமாக நாம் இப்பொழுது தொழுது வந்தோம் என்றால் அதே பக்குவத்தை அல்லாஹ் ரமலானுக்கு பின்னால தருவான். எனவே வல்லவன் அல்லாஹ் எங்களுடைய உடம்பில் இருந்து உயிர் பிரியும் வரைக்கும் எந்த தொழுகையையும் கலாவாக்காமல் நேரத்துக்கு உரிய நேரத்துக்கு தொழுகையின் மூலம் அல்லாஹுடைய சுவனத்தை பெற்ற நல்லவர்களுடைய கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் நம் அனைவரும் சேர்த்தருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.